வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஈஸியான முறையில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இல்லாமல் பொரியல் பண்ண போகிறேன். 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 முட்டைக்கு 3 ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால். இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கணும். ஃபோர்க்கால் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் கூட அடிச்சுக்கலாம். முட்டை, மிளகுத்தூள், உப்பு நல்லா கலக்கியாச்சு. ஈஸியான முட்டை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியான முட்டை பொரியல் செய்ய ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். நாலா பழக்கமும் படுற மாதிரி வெண்ணெய் உருகிடுது. இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை செய்யணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரம் இழுக்கட்டும். முட்டை வதங்கினது போதும். இப்போ கொஞ்சம் சீஸ் துருவி போட்டுக்கலாம். சீஸ் துருவி போட்டுட்டேன். லேசாக ஒரு கிளறிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ ஈஸியான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ஈஸியான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈஸியான முட்டை பொரியல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.